அரிசி காலி ஆகிடுச்சு. நாங்கள் குடோன்லேருந்து அரிசி தூக்கிட்டு போகிறோம் சமைக்கிறதுக்கு. ஒரு ஸ்டோர் ரூமே வச்சுருக்கோம் நாங்கள். அரிசி ரேஷன் எல்லா பேருமே ஃப்ரிட்ஜில் வைக்க போறியா? இதுதான் எங்கள் ஃப்ரிட்ஜு. அரிசி அந்த பெட்டர் அளவுக்கு இன்னைக்கு இது போதும். சென்சார் கட்டு இருக்கு. கடல் மேலே நாங்கள் சும்மா இருக்கும்போது ஏதாவது செஞ்சு சாப்பிடுவோம். ஏன்னா எப்போதுமே சாப்பாடு மட்டும் சாப்பிட்றோம்ல, அதனால் கொஞ்சம் விதவிதமாக எங்களுக்கு வந்து செஞ்சு ஆக்கி போடுவாங்க. கடல் மேலே இது மட்டும்தான் சாப்பிட்றோம் நல்லா சூப்பராக. அங்கே பெரிய கத்தி இந்த துணி இருக்கு போய் தொலைக்கிறேன். அவசியம் இருக்கு. பொண்ணா பொண்ணானிக்கு இப்போ கையை வட்டி சிப்பாசி இல்லைடா. போட்டா போடு போடாது. இதெல்லாம் பச்சு ஆணியை இந்த பக்கடா மாதிரி போட்டுருக்கலாம். ஏமா அது நீ எப்படி வெட்டினாலும் அந்த ரெண்டு கட்டிங் இருக்குது தெரியுதா? இதுவும் கட்டிங் தான். எது வெட்டினாலும் கட்டிங் தான். கரெக்டாக வரமாட்டுது. நான் பாதி வெங்காயமாக போட்டுருங்க, இப்படி போடாமல் பாதியாக போட்டுருங்க. என்ன கொதிக்கணும். இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான். ஆனியன் பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, ஆனியன் பஜ்ஜி எல்லாமே. கிளம்புமா கண்ணெல்லாம் எரியுது. இல்லை சலாக்கு கொதிச்சிச்சு செம்மையாக இன்னைக்கு போட்டு பிரி கட்டிட வேண்டியதுதான் காய்ஸ். பிரி கட்ட வேண்டியதுதான் சாப்பாடை. கடல் மேலே இது கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரேர் தான். ஏய் அப்படியே போடுறா. உருளைக்கிழங்கு பச்சா உருளைக்கிழங்கு பச்சு நாங்கள் போட போகிறோம். இப்படி போடணுமா? போட்டு இந்த வாழையை விட. ஏ என்ன முழுசு அங்கே இருக்கா? பின்னாடி தட்டு இருக்கு. தண்ணி ஊத்துறியா? ஆனா போடு கட்டி இருந்தா பிடிக்கும். என்ன புதுசா போற நம்மளுக்கு. என்னடா இவ்வளோ சூப்பராக வெட்டுறாரு. இதை ரொம்ப நேரம் இது அவிச்சாச்சா? கொஞ்சோண்டு அவிச்சு போட்டால் ஈஸியாக இருக்குண்ணா. அப்படியே போட்டாக்கா வேவுமா? வெந்துருமா? வெந்தா சந்தோஷமா.
எல்லாமே சும்மா ஃபன்னுக்கு மட்டும்தான், ஜாலிக்காக. பேசுகிறதெல்லாம் நம்ம வந்து லைவாக போடுவோம் சரிங்களா. அதில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது. சும்மா ஜாலிக்காக பேசுகிறோம் உங்ககிட்ட லைவாக. எந்த ஒரு எடிட்டிங்குமே கிடையாது, சும்மா லைவாக எடுத்து லைவாக போடுறோம். 19 வீடியோ போடுறோம். எல்லாத்தையும் மொத்தமாக அடிச்சு விட்டாங்க. ஏய் போயிட்ட போட்டு அந்த ஜெக்கெட் அவர் அப்பப்போ கையில் இதை அங்கே வச்சு சித்தப்பா கிளம்பி உண்டா பிடிக்க பிடிக்க. ஃபஸ்ட்டு டைமாக நாங்கள் போடுறோம் மக்களே. ஃபஸ்ட் டைம் எப்படி வருது, எப்படி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேற துள்ளி திருப்பி போகிறேன். இது அங்கே வச்சுடா கலரு மாறி போச்சு பா. இந்த கலர் இது கேசரி போட்டு கேசரி பவுடரா? கேசரி பவுடர் இருக்கா? வாங்கி வைக்கல கலருக்கு. ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். ஆமாம், ரேடு வெங்காயத்தா கறியை போய் ரேஷன் போட்டுருந்துச்சா, இதை கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும். போடு, நீ போடு. சாப்பிட்டுட்டு நீ உயிரோட இருந்தா நாங்க சாப்பிட்றோம். வெங்காய பச்சி போடுற மக்களே, வெங்காய பச்சி நாங்கள் சாப்பிட்ற வெங்காய பச்சி இப்போ நாங்களே போட்டு சாப்பிடுவோம். நான் நல்லா வேகம் சுற்றுப்பேன். ஏய் வேகாமல் இருக்கு மேடம், எண்ணெயில் போட்டு நல்லா முருகன்டா இருற. எண்ணெய் கொதிச்சிருச்சுண்ணா, அதுக்கப்புறம் சல்லுன்னு இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அப்படி தான் இருக்கும். அவனுக்கு வெளிக்கு வெளியெல்லாம் பிச்சிரு பாருங்க. வெளியே வர மாட்டேங்குது, இப்போதான் பொசு பொசுன்னு வருதா. அதுக்கு இந்த பச்சை மாவு தான் சரியா வரும். இது கடல மாவு. கடல மாவுல பச்சை மாவு போடுறான்னு எடுத்து வரான். போட்டு கொடுக்க வேண்டியதுதான். ஆமா, நம்மளுக்கு காஞ்ச மிளகா இருக்கு, வறுத்த மிளகா இருக்கு. நம்மளுக்கு அது போதும் திங்கிறானோ துண்டிட்டியாடா. இவனை பாத்தியா நான் எப்படி இருக்கு? பசியில் எழுத்துனா நல்லா தான் இருக்கு. அந்த வெங்காய பச்சி எடுத்து பாப்பா, அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா வேகட்டும். காந்துக்கிறா வேறு சட்டி எடு உனக்கு. இப்போ எடுப்பா வெங்காயம் பச்சை என்னன்னு பாருங்கப்பா. அண்ணன் தான் இன்னைக்கு டெஸ்டிங் பலியாடு. என்னை காலி பண்ணிட்டு இவங்க எல்லாம் உயிரோடு இருக்க பார்க்குறாங்க மக்களே. இருந்தாலும் என் உயிர் போகுது, கவலைப்படாதீங்க. லேசாக ஊத்தால மட்டும் தான் போகும், மாத்திரை போட்டு சரி பண்ணிப்போம். வந்துச்சு நல்லா. அப்புறம் சாப்பிடலான்னு சொல்லிடுங்க. ஏய் அப்படிலாம் சொல்லுங்க. பரா நான் பார்க்குறேன்டா கட்டையா என்ன பர்ரா பர்ரா. அது கலர் மாவு போடணும். கலர் மாவு நம்ம எடுத்து ரெண்டாவது பலியாடு, மூணாவது பலியாடு, கலர் மாவு நல்லா இருக்குப்பா. ஃபர்ஸ்ட் பலியாடு. நல்லா தெரிதான்னு மட்டும் பாருப்பா. இன்னும் காந்த உப்பு சப்பு அதெல்லாம் எப்படி இருக்கு? எல்லாம் கரெக்டாக இருக்கு. ஓகே, எல்லாம் கரெக்டாக இருக்கான். நீ போட்டு எடு, போடுறது தான் சாப்பிட முடியும். எடு. அதிரடி சொன்னாங்க. ஒரு வழியாக வெந்துருச்சா என்னன்னு தெரில, பார்ப்போம், சாப்பிட்டு பார்ப்போம். ஆனால் சூடாக இருக்கும் ரொம்ப. சூடாக இருந்தாலும் நாங்கள் சாப்பிடுவோம். எவ்வளோ ஸ்லேட்டாக போடுறான். அவன் போடுறதுல ஸ்பெஷலிஸ்ட்னா இவன் தான், போடுறதுல ஸ்பெஷலிஸ்ட்டு. சூடாக இருக்குது, சூடாக இருக்குது, சூடாக இருக்குது. வெரி 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 ஃபைட் ஆஃப் யூ.
டேஸ்ட் ஓகே 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 நீ போட்டுட்டே செம்ம டேஸ்ட்டு. நிறைய இருக்குல்ல மாவு இருக்கு. கிடைக்கணுமே கடல் மேலே, கடல் மேலே கிடைக்கணுமே, எல்லாம் கிடைக்காது. செம்ம சூடு. வேகாத வெயிலில் போட்டு தரதெல்லாம் ரொம்ப 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 பெரிய விஷயம். சுற்றுச்சுடா நான் போட்டுட்டு பார்க்க சும்மாவே என்ன அந்த அளவுக்கு இல்லை எல்லாம் சும்மாவே அவர் போடுவார். நீ வேற போடுன்னு சொல்றியா? நிறைய போட்டுருவார்.